ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 வருஷம் வெளியான த லாஸ்ட் வாயேஜ் ஆஃப் டெமேட்டர் அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். டெமேட்டர் அப்படின்ற ஒரு சரக்கு கப்பல் லண்டன் நோக்கி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்குது. ஆனால் அந்த கப்பலில் பயணம் செஞ்ச எல்லாருமே இறந்து போகிறாங்க, நம்ம ஹீரோவை தவிர. இந்த கப்பலில் பயணம் செஞ்சவங்க எல்லாம் ஏன் இறந்து போனாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். லண்டன் கரையோரமா ஒரு கப்பல் பாத்தீங்கன்னா புயல்ல சிக்கி சின்ன பின்னமாய் லண்டன்ல கரை ஒதுங்குது. இத அந்த கடலோர காவல் படையில இருக்கவங்க பாத்துடுறாங்க. அந்த கப்பல் ஒதுங்கின நேரம் பாத்தீங்கன்னா அந்த லண்டன் பகுதியில செமையான மழையும் புயலுமா இருக்குது. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா கப்பல் சேதம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சு அந்த கப்பல்ல யாராவது உயிரோட இருக்காங்களா அப்படின்றத பாக்குறதுக்காக அந்த கப்பல்ல போய் பாக்குறாங்க. அந்த கப்பல்ல யாருமே உயிரோட இல்லை. அவங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு ஆதாரம் அந்த கப்பலுடைய கேப்டன் எழுதின லாக் புக் தான். அந்த புக்ல என்ன எழுதியிருக்குன்னா, இது ஒரு பதிவு மட்டும் இல்லை, இது உங்களுக்கான ஒரு வார்னிங். அது உங்களை கண்டுபிடிச்சனா அப்புறம் கடவுள் தான் உங்களை காப்பாற்றணும். நாங்க அதை தடுக்க எவ்வளவோ முயற்சி பண்றோம். இதுல நாங்க ஜெயிக்கலனா அப்புறம் கடவுளுடைய கருணை தான் உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு எழுதியிருக்கு. அங்க இருந்து சீனா அப்படியே கட் பண்ணி இந்த கேப்டனுடைய லாக் புக்ல என்னெல்லாம் எழுதியிருந்தோம் அதை இப்போ நமக்கு கதையா காட்டுறாங்க. இந்த கதை எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்கேரியால இருக்க ஒரு துறைமுகத்துல இருந்து ஆரம்பிக்குது. டெமேட்டர் கப்பல் பல்கேரியா சேருது. அங்க வந்த உடனே கேப்டன் தன்னுடைய பேரனை அந்த துறைமுகத்தை சுத்தி பார்க்க சொல்லிட்டு அவர் அந்த கப்பலை ஏற்ற வேண்டிய சரக்குகளுடைய லிஸ்ட் பார்த்துட்டு இருக்காரு. அதே நேரம் அங்க பாத்தீங்கன்னா ஒரு 2-3 குதிரை வண்டியில லண்டன் போற இந்த டெமேட்டர் கப்பல்ல அனுப்புறதுக்காக 2-3 பெரிய பெட்டிகளை கொண்டு இறக்குறாங்க. இதை பார்க்குற கேப்டனும் புரிஞ்சுக்கிறாரு, இந்த சரக்குகளை ஏற்றதுக்கு இவங்க கப்பல்ல போதுமான ஆள் இல்லை. அதனால ஒரு 3 பேரை அந்த துறைமுகத்தில இருந்தே வேலைக்கு எடுக்க சொல்றாரு இந்த துணை கேப்டன் ஓஜாக் அப்படின்றவர்கிட்ட. இந்த டெமேட்டர் கப்பலுக்கு 3 பேர் வேலைக்கு தேவைப்படுறாங்க அப்படின்ற செய்தி அந்த துறைமுகம் ஃபுல்லா பரவுது. இந்த ஓஜாக் அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு இப்போ தேவை செயலர்ஸ் தான். நீங்க வந்தீங்கன்னா எங்களுக்கு நீங்க வெறும் ஒரு பேசஞ்சர் தான், அதனால நீங்க எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்திலேயே வேற 3 பேரை செலக்ட் பண்ணி ஹீரோவை ப்ரொஜெக்ட் பண்ணிடுறாரு. அங்கிருந்து அப்படியே சீனை கட் பண்ணி இங்க கப்பல்ல சரக்குகளை ஏற்ற இடத்த தான் காட்டுறாங்க. இங்க அந்த குதிரை வண்டியில பெட்டிகளை கொண்டு வந்தவங்க ஊஜாக் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, எங்களால இனி வெயிட் பண்ண முடியாது, நாங்க ராத்திரிக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டு போனோம். இந்த பெட்டிகளை நீங்க எப்படியாவது கொண்டு போங்க, உங்க ஆட்களுக்கு தேவையான பணத்தை நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை அவங்க கையில கொடுத்துட்டு அவங்கள்ட்ட குட் லேக் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அங்க இருந்து இங்க கப்பல் துறைமுகத்தை விட்டு லண்டன் போறதுக்காக எல்லா பொருட்களையுமே ஏத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் லண்டன் போக முடியலையே அப்படின்னு சோகமா ஒரு சைட்ல உட்காந்து அந்த கப்பலையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் இங்க லோக்கல்ல இருந்து இவங்க வேலைக்கு எடுத்த ஒரு வயசான ஆளும் ஒரு டீமோட சேர்ந்து என்ன பண்றாருன்னா அந்த குதிரை வண்டியில அவங்க கொண்டு வந்த ஒரு பெட்டியை ஏத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பெட்டி மேல வரும்போது தான் இந்த வயசான ஆளு அதுல பாக்குறாரு. அதுல ஒரு டிராகனுடைய படம் இருக்கு. இதை பாக்குற அவர் ஒரு நிமிஷம் அப்படியே திகைச்சு போயிடுறாரு. அவர் கையில இருந்து அந்த லக்கேஜை கெட்டி இருந்த கயர் ஒரு நிமிஷம் அப்படியே தவறிடுது. அந்த பெட்டி கீழே விடுற நேரம் கேப்டனுடைய பேரன் கப்பலுடைய கீழே அந்த பெட்டிக்கு நேரா விளையாடிட்டு இருப்பான். இதை பார்க்குற நம்ம ஹீரோ ஓடி போய் அந்த பையனை காப்பாத்திடுறாரு. பதறி அடிச்சு ஓடி வர கேப்டனும் அந்த சின்ன பையனுக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு தெரிஞ்சு கன்ஃபார்ம் பண்ண உடனே அந்த வயசான ஆளை பிடிக்க சொல்றாரு. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த டிராகனை பத்தி எதுவுமே சொல்லலை, எனக்கு இந்த சிம்பலை பத்தி நல்லாவே தெரியும், எனக்கு உங்க பணம் எதுவுமே வேண்டாம், அதை நீங்களே வச்சுக்கோங்க, இனிமே கடவுள் தான் உங்களையும் உங்க கப்பலையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வேலையே வேண்டாம் அப்படின்னு அந்த கப்பல்ல இருந்து இறங்கி போறாரு. இந்த கப்பலோட கேப்டனும் நம்ம ஹீரோ அவரோட பேரனை காப்பாத்தினால ஹீரோவை லண்டன் கொண்டு போக சம்மதிக்கிறாரு. இந்த கப்பலும் அந்த துறைமுகத்திலிருந்து லண்டனை நோக்கி நகர ஆரம்பிக்குது. கப்பலுக்குள்ள வர நம்ம ஹீரோ அந்த பையன் கிட்ட ரொம்ப சிங்காயிடுறாரு. அந்த பையன் அந்த கப்பலை எல்லாம் நம்ம ஹீரோவுக்கு சுத்தி காட்டுறான். இந்த கப்பல்ல இப்போ நம்ம ஹீரோவையும் சேர்த்து மொத்தமா 9 பேர் பயணம் செய்றாங்க. இந்த கப்பல்ல பயணம் செய்யற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா அந்த நாட்களை கழிக்கிறாங்க. ஒரு நாள் நைட்டு நம்ம கப்பலுடைய கேப்டன் அந்த துணை கேப்டன் ஊஜாக் என்ன சொல்றாருன்னா, இதுதான் என்னுடைய கடைசி பயணமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம லண்டன்ல போய் சேர்ந்த உடனே நான் இந்த கப்பல்ல இருந்து கேப்டன் பதவியை உனக்கு தரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் என் பொண்ணுக்கு ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுத்திருந்தேன், என்னுடைய பேரன் கடல்லே தன்னுடைய வாழ்க்கையை கழிக்க மாட்டாங்க. அதனால அயர்லாண்டில் ஒரு சின்ன இடம் வாங்கி அங்கே வீடு கட்டி என் பேரனோட சந்தோஷமா இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். அன்னைக்கு நைட்டு அந்த கப்பலில் சரக்கு பெட்டிகள் ஏற்றியிருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டியில் இருந்த கேரம் மட்டும் தானா அவுகிறது. அதே நேரம் அந்த கப்பலுக்குள்ள இருக்க எலிகள் எல்லாம் பயந்து ஓடுது. என்ன நடக்குது அப்படின்னு காட்ட மாட்டாங்க. அடுத்த நாள் இந்த கப்பலில் இருக்க எல்லா க்ரூ மெம்பர்ஸும் காலையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்க உணவுக்காக கொண்டு வந்த மிருகங்கள் இருக்க டாக்ல இருந்து எல்லா மிருகமும் கத்துற சத்தம் கேட்குது. உடனே இந்த சின்ன பையனும் ஹீரோவும் ஓடி
போய் பார்க்குறாங்க. ஏன்னா இந்த சின்ன பையன்தான் அந்த மிருகங்களுக்கு வந்து இன்சார்ஜாக இருப்பான். அந்த மிருகங்களை எதையோ பார்த்து பயந்து தான் அப்படி கத்திட்டு இருக்கோம். இவங்க 2 பேருமே குழம்பு போய் நிற்கும் போது ஹீரோ என்ன சொல்றான்னா, இது வந்து கிளைமேட்னால வந்து சேஞ்சாக இருக்கும், இல்லைன்னா எதையாவது பார்த்து பயந்து தான் மிருகங்கள் இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி அந்த கூடை எல்லாம் துணியெல்லாம் மூடி விடுறாங்க. அதே நேரம் அந்த கப்பலுக்குள்ள இன்னொரு பகுதியான அந்த கார்கோ எல்லாம் வச்சிருக்க ரூம்ல இருந்தும் ஒரு சத்தம் வருது, ஏதோ கீழே விழுந்த மாதிரி. உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, சின்ன பையன்கிட்ட, நீ முதல்ல கப்பல் கேப்டன்கிட்ட போய் இந்த கார்கோவில் ஏதோ ஒரு கெட்ட வந்து ஒரு பொருள் கீழே விழுந்துட்டு அப்படின்றத சொல்லு, நான் என்னான்னு போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி உள்ள போய் பார்க்கும்போது இவங்க அந்த துறைமுகத்துல இருந்து ஏற்றின ஒரு பெரிய பெட்டி கீழே சரிஞ்சு விழுந்து கிடக்கு. நம்ம ஹீரோ கையில கொண்டு போன விளக்கு வச்சு பார்க்கும்போது அந்த மங்கலான வெளிச்சத்துல எதுவுமே கரெக்டா தெரிய மாட்டேங்குது. ரொம்ப பக்கத்துல போய் பார்க்கும்போது தான் அந்த கார்கோ பெட்டிக்குள்ள ஒரு பொண்ணு இருந்திருக்கா. அவ வந்து சுயநினைவு இல்லாம இருக்கிறா. இந்த பொண்ணை பார்க்குற ஹீரோவும் உடனே அந்த பொண்ணை தூக்கிட்டு கப்பலோட மேல் தளத்துக்கு வராரு. கப்பலோட கேப்டனும் மற்ற குழு ஆட்களும் அங்க வந்து சேர்றாங்க. அவங்க எல்லாருமே பயப்படுறாங்க. இந்த பொண்ணு யாருன்னே தெரியல, எப்படி உள்ள வந்தா, இவளுக்கு ஏதாவது நோய் இருக்கா அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறாங்க எல்லாரும். ஆனா ஹீரோ என்ன சொல்றான்னா, அவ வந்து இன்ஃபெக்ஷனால பாதிக்கப்பட்டிருக்கா. அதுக்கு இப்ப நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம், அவளுக்கு கொஞ்சம் ரத்தத்தை கொடுக்கணும், அதை வந்து நானே கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ தைரியமா தன்னுடைய ரத்தத்தை வந்து அந்த பொண்ணுக்கு டிரான்ஸ்ஃபியூஷன் பண்றான். அதே நேரம் இங்க கீழே கார்கோ பெட்டிகள் இருக்க இடத்துல இன்னொரு பெட்டியும் மெதுவா திறக்குது. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு விசித்திரமான ஒரு உருவம் இருக்கு. அந்த கப்பல்ல இருக்க நம்ம ஹீரோவை தவிர மற்ற எல்லாருமே இந்த பொண்ணு ஒரு கெட்ட சகுனம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அந்த கப்பலோட வழக்கப்படி என்னைக்கு ராத்திரி அந்த கப்பல்ல உள்ள ஒரு ஆள் வந்து அந்த கப்பலோட மேல் தளத்துல போய் கப்பலை ஓட்டணும். அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுன்னா அந்த கப்பல் ஏதாவது ஒரு பாகத்துல தட்டுனா அந்த சத்தம் கப்பலோட கீழே டெக்கில் இருக்கவங்க வர கேட்கும். அப்படி அவங்களுடைய உதவி கேட்கணும். அது அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். இன்னைக்கு இது நம்மளோட ஹீரோடைய டர்ன். நம்ம ஹீரோ கூட பாத்தீங்கன்னா அந்த கப்பல் இருக்க இனி ஒருத்தரும் வந்து நிக்கிறாரு மேல. அவர் தன்னோட பெரிஸ்கோப்பை யூஸ் பண்ணி அந்த சைட்ல எவ்வளவு தூரத்துல நிலப்பரப்பு இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவர் யாதார்ச்சியமா திரும்பும்போது அந்த பெரிஸ்கோப்ல அந்த கப்பல்ல ஒரு உருவம் தெரியுது. அவர் அந்த பெரிஸ்கோப்பை இறக்கிட்டு பார்க்கும்போது அந்த உருவத்தை தெரிய மாட்டேங்குது. ஆனா அவரு அந்த கப்பல்ல சுத்தியும் முத்தியும் பாக்குறாரு. அந்த கப்பலுடைய தளத்துல பாத்தீங்கன்னா சில புழுக்கள் எல்லாம் கீழே கிடக்குது. கொஞ்ச நேரம் இவருடைய சத்தம் எதுவும் கேட்காததால ஹீரோ என்ன பண்றாருன்னா அவரை தேட ஆரம்பிக்கிறாரு. தேட ஆரம்பிச்சு ஹீரோ அவருடைய பேரை கூப்பிடும் போதும் அவர்கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் வரல. அப்படின்றதால அவர் சொல்லி கொடுத்த மாதிரி அந்த போட்ல வந்து ஹீரோ தட்டுறாரு. ஆனா அதுக்கு ரிப்ளை வர மாதிரி ஆப்போசிட்ல இருந்து யாரோ தட்டுறாங்க. ஹீரோவும் என்ன பண்றான்னா அந்த சத்தத்தை நோக்கி நடந்து போயிட்டே இருக்கும்போது ஹீரோ கூட இருந்த ஆள் வந்து நேரா ஹீரோ பின்னாடி வந்து ஹீரோ முதுகுல தட்டுறாரு. தட்டிட்டு சொல்றாரு, நீ அந்த சத்தத்தை கேட்டியா? நம்மளை தவிர இந்த கப்பல்ல இந்த டெக்ல வேற யாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதே நேரம் அன்னைக்கு ராத்திரி கப்பலுடைய கீழ்த்தளத்துல வேலை செஞ்சுட்டு இருக்க அந்த கப்பலுடைய குக்கு பாத்தீங்கன்னா நடந்து போகும்போது அவருடைய காலில் ஏதோ தட்டுப்படுது. அவர் என்னன்னு பார்க்கும்போது நம்ம கேப்டனுடைய பேரன் வளர்த்துக்கிட்டு இருக்க நாய் பாத்தீங்கன்னா அங்க இறந்து போய் கிடக்குது. சந்தேகம் வர அவரும் ஓடி போய் அவர் சாப்பாடுக்காக கொண்டு வந்த மிருகங்களும் பறவைகளும் இருக்க ரூமை போய் திறந்து பாக்குறாரு. பார்க்கும்போது அங்க இருக்க எல்லாமே பாத்தீங்கன்னா இறந்து போயிருக்கு. அந்த மிருகங்களோட ரத்தத்தை மட்டும் ஏதோ ஒரு மிருகம் உறிஞ்சி குடிச்சிருக்கு. அந்த மிருகங்கள் எல்லாம் அப்படியே செத்து போய் கிடக்குதாங்க. இதை வந்து கப்பலோட கேப்டன் எல்லாரும் அறிவிக்கிறாங்க. இதை பார்க்குற அந்த கப்பல் இருக்க எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க அந்த கப்பல்ல அவங்க மட்டும் இல்லை அப்படின்றத. இப்படியே சில நாட்கள் போன பிறகு நம்ம ஹீரோ கிட்ட அந்த கிச்சன்ல வேலை பார்க்குற குக் என்ன சொல்றாருன்னா, இந்த கப்பல்ல ஏதோ அன்நேச்சுரலா சில விஷயங்கள் நடக்குது. ஏன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளா இந்த கப்பல்ல இருந்த எலிகள் அதுவுமே காணோம். இது வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இன்னைக்கு நைட்டு அந்த கப்பலோட மேல் தளத்தை அந்த கூட்டத்தில் இருக்க வேற ஒருத்தர் தான் பாதுகாத்துட்டு இருக்காரு. அவர் அந்த கப்பலோட மேல் தளத்துல இருக்கும்போது அந்த கப்பல்ல ஏதோ சத்தம் கேட்டதுனால அவர் அந்த கப்பலோட மேல் தளத்தை சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ இந்த கார்கோ எல்லாம் இறக்கி வைக்கிற அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்க டோர் பாத்தீங்கன்னா உடஞ்சிருக்கு. இவர் இது எப்படி உடஞ்சது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த கப்பலுடைய ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு சைட்ல இருந்து ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்கிற இவரும் எங்க இந்த சத்தம் வருது அப்படின்னு போய் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு உருவம் அங்க இருக்கிறத பார்த்து இவரை சுதாகரிச்சு கையில இருக்க கத்தியை எடுத்து அதை கொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அதுக்குள்ளே அந்த உருவம் இவரை தாக்க ஆரம்பிக்குது. அதோடைய கை விரல்கள்ல இருக்க நகத்தால இவருடைய கழுத்தை கீறி இவருடைய கழுத்துல இருந்து வர ரத்தத்தை அது குடிக்க ஆரம்பிக்குது. இப்பதான் காட்டுறாங்க இது வந்து ஒரு டிராக்குலா. இந்த டிராக்குலா அவருடைய ரத்தத்தை குடிச்சதுல அவரும் இறந்து போயிடுறாரு. அதே நேரம் இங்க மேல வர ஹீரோவும் இங்க ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த கப்பல்ல இருக்க அபாய மணி அடிக்கிறாரு. அந்த கப்பல்ல இருக்க கேப்டனும் துணை கேப்டனும் எல்லாரும் வந்து பாக்குறாங்க. ஆனா யாராலையுமே
அந்த நைட் காவலுக்கு இருந்தா அவரோட டெட் பாடியை கண்டுபிடிக்க முடியல. கப்பலுடைய போர்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரத்தமா இருக்கே தவிர அவருடைய பாடியை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அவர் குடிச்சிட்டு இருந்ததுனால ராத்திரி தவறி கடலுக்குள்ள விழுந்து இறந்து போயிருப்பாரு அப்படின்னு கப்பலுடைய துணை கேப்டன் சொல்லும்போது ஹீரோ கேட்கிறாரு, அவன் அப்படி கடலுக்குள்ள விழுந்திருந்தானா எப்படி இதுல எல்லாம் ரத்தம் வந்தது? இதை கேட்கிற அந்த கப்பலோட கேப்டனும் நம்ம ஹீரோட்ட கேட்கிறாரு, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கப்பல்ல இறந்து போன மிருகங்களுடைய ரத்த நாளங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அறுபட்டு இருந்தது, அது வழியா ரத்தத்தை ஏதோ ஒரு மிருகம் குடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இவங்க இவ்வளவு நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து வச்சுட்டு இருந்த அந்த பொண்ணு மேல வரா. அவன் இதை கேட்ட உடனே அவன் கடந்து கதறான். அவன் என்ன சொல்றானா, அவன் இங்கேயும் வந்துட்டான், இந்த கப்பலை விட்டு நம்ம எல்லாரும் போனா மட்டும்தான் நம்மளால உயிரோட இருக்க முடியும், சீக்கிரமா இந்த கப்பலை விட்டு போங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். ஆனா அந்த பொண்ணு சொல்றதை யாருமே பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் கேட்கறான், அங்க மேல வச்சு நீ என்னதான் சொல்ல வந்த அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்றானா, நம்ம கூட இந்த கப்பல்ல அவனும் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ கேட்கறா, யாரு அப்படின்னு கேட்கும்போது இவன் என்ன சொல்றானா, இது எங்க கிராமத்துல வாழ்ந்துட்டு வந்த ஒரு டிராக்லா, எங்க ஊர் மக்கள் எல்லாம் டிராக்லா கிட்ட பார்கெயின் பண்ணி டிராக்லாவை லண்டனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ ஹீரோ கேட்கறான், ஓகே டிராக்லாவை தான் லண்டனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க, நீ எப்படி இந்த கப்பல்ல வந்த அப்படின்னு கேட்கும்போது இவன் சொல்றான், நான் டிராக்லாவுக்கு உணவா அனுப்பி வைக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மேல் சட்டையை லைட்டா விலக்கி காட்டுறான். அப்ப பாத்தீங்கன்னா அவனுடைய தோல்ல எல்லாம் இந்த டிராக்லா உடம்புல இருந்து ரத்தத்தை குடிச்ச அடையாளங்கள் இருக்கும். அவன் என்ன சொல்றான்னா, டிராக்லா பகல் எல்லாம் பதுகி இருந்து ராத்திரி தான் வேட்டையாடும், அதனாலதான் இந்த கப்பல்ல ராத்திரி ஆட்கள் காணாம போறாங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்கிற ஹீரோவும் அப்படியே பதறி போயிடுறான். இன்னைக்கு நைட்டு வேற 2 பேரோட டேன் அந்த கப்பலை மேல் தளத்துல இருந்து பாதுகாக்க வேண்டியது. அவங்க அப்படி பாதுகாத்துட்டு இருக்கும்போது அந்த டிராக்லா வெளியே வருது. இந்த கப்பல்ல ஒரு வழக்கம் இருக்கும், யாருக்காவது உதவி தேவைப்பட்டுனா மேல் தளத்துல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இருக்கிற இடத்துல இருந்து அந்த கப்பல்ல தட்டுவாங்க. அப்போ கூட இருக்கவங்க அவங்க இருக்கிற திசையை கரெக்டா கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக இவங்க 2 பேரும் 2 சைட்ல நிற்கும் போது அந்த கப்பல்ல தட்டுற சவுண்ட் கேட்குது. அப்ப 2 பேருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, உதவிக்காக கூப்பிடுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு 2 பேரும் ஒருத்தர் தேட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில 2 பேருமே ஒரு இடத்துல பாத்துக்கிறாங்க. அப்போ மாறி மாறி கேட்கறாங்க, எதுக்காக நீ தட்டுன அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, நான் தட்டவே இல்லைன்னு 2 பேரும் மாறி மாறி பேசுறாங்க. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே மறுபடியும் அந்த சத்தம் கேட்குது. உடனே 2 பேருமே உஷாராயிக்கிறாங்க, நம்மளை தவிர வேற யாரோ இருக்காங்க அப்படின்னு. ஆனா அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஆளை டிராக்குலா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது, அவரை கொல்லுடுது. இதை பாக்குற இன்னொரு ஆள் பயந்து ஓடுறாரு, ஆனா அவரையும் விட மாட்டேங்குது, டிராக்குலா துரத்திக்கிட்டே போகுது. இப்படி மேல டெக்ல இருந்த 2 பேருமே அங்க இல்லாததுனால கப்பலோட கட்டுப்பாட்டை இழந்து அங்க இங்கேயும் ஆட ஆரம்பிக்குது. அதே நேரம் பார்த்து கடல்ல செமையான புயல் வேற. கப்பல் கட்டுப்பாட்டை இழந்து போறனால கப்பலுக்குள்ள தூங்கிட்டு இருந்த எல்லாருமே முழிச்சிடுறாங்க. அவங்க டக்குன்னு மேல பார்க்கும்போது 2 பேருமே இல்ல. உடனே ஹீரோவும் துணை கேப்டனுமா சேர்ந்து கப்பலை கஷ்டப்பட்டு அவங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து நிலைமையை சரி பண்றாங்க. இப்ப கப்பல்ல இருக்க மொத்த க்ரூ மெம்பர்ஸுமா சேர்ந்து அந்த 2 பேரை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா 2 பேருமே காணோம். இவங்க இப்படி தேடிக்கிட்டே இருக்கும்போது அந்த கேப்டனோட பேரை நிக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பையன் மேல அப்படியே டிராப்பா பிளட் விழும் மேல இருந்து. இதை கவனிக்கிற அந்த பையனை ஹீரோ மேல பார்க்கும்போது இந்த 2 பேர்ல ஒரு ஆளை பாத்தீங்கன்னா அங்க மேல வச்சு டிராக்குலா அட்டாக் பண்ணியிருக்கோம். இவங்க எல்லாரும் வந்ததுனால அந்த ஆளை கொல்லாம அப்படியே போயிருக்கும். ஆனா டிராக்குலா அட்டாக் பண்ணதுல அவருடைய கழுத்துல பாத்தீங்கன்னா பெரிய காயம் ஏற்பட்டிருக்கும். அதுல இருந்து வந்த ரத்தம் தான் இந்த பையன் மேல விழுந்திருக்கும். கடைசியா அந்த கப்பல் இருக்க எல்லாருமே சேர்ந்து அவரை கீழே இறக்குறாங்க. அதிர்ஷ்டவசமா அவர் இறந்திருக்க மாட்டார். கீழே இறக்கி பார்க்கும்போது இப்போ இந்த கப்பல் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போகுது இந்த கப்பல்ல இவங்க மட்டும் இல்ல அப்படின்றது. அதனால இந்த கப்பல்ல இருக்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அந்த கப்பலை இன்ச்சு பை இன்ச்சா தேட ஆரம்பிக்கிறாங்க. கப்பலுடைய கேப்டனும் அவருடைய பேரனை அவருடைய கேபின்ல உட்கார வச்சுட்டு கதவை எல்லாம் மூடிக்கிட்டு பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் தேட போறாரு. ஆனா இந்த பையன் என்ன பண்றானா, உள்ள இருக்காம நேரா வெளியே போறான். இந்த டிராக்லாவால கடிபட்டு ஒருத்தரை கொண்டு வச்சிருப்பாங்கல்ல, அவரை ஒரு கயர்ல கெட்டிதான் வச்சிருப்பாங்க. சூரியன் மறைய தொடங்கின உடனே அவரோட உடம்புல பாத்தீங்கன்னா மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. ஏன்னா அவர் டிராக்லாவால பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்த பையன் அது தெரியாம நேரா அவர்கிட்ட போகும்போது அந்த பாதிக்கப்பட்ட அவரும் இந்த பையனை கொல்லதான் பாக்குறாரு. இந்த பையன் அந்த ஆள்கிட்ட தப்பிச்சு ஓடி கரெக்டா கேபின்குள்ள வந்துடுறான். கேபின்குள்ள கதவை மூடினாலும் அந்த ஆள் இந்த கதவை எல்லாம் உடைச்சிட்டு மெதுவா கையை உள்ள விட்டு அந்த கதவை திறக்க பாக்குறான். உடனே இந்த பையன் என்ன பண்றான்னா கையில ஒரு கத்தி எடுத்து அந்த ஷிப்ல தட்ட ஆரம்பிக்கிறான். அந்த சத்தம் பாத்தீங்கன்னா அங்க மேல டெக்ல நிக்கிற சமையல்காரர் கேக்குது. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு அந்த சத்தம் கேக்குதா அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு அந்த பையன் தான் கீழே இருந்து தட்டுறான்னு. உடனே அந்த பையனை காப்பதற்காக ஹீரோவும் கீழே வராரு, கூடவே மத்த ஆளுங்களும் வராங்க. அதே நேரம் இங்க இந்த கதவை உடைச்சிட்டு இந்த கதவை திறக்க பார்த்த அந்த ஆளு அந்த கதவை திறக்காம
மெதுவா அங்கிருந்து நகர ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ள அங்க மேல இருந்த ஆண்களும் கீழே வந்துடுறாங்க. கீழே வர இவங்களும் இந்த ஆள் பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த ஆளை கட்டுப்படுத்த பாக்குறாங்க. அதே நேரம் கேப்டனும் பேரன் உள்ள இருக்கிறத பார்த்துட்டு பேரனை காப்பாத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ரூமுக்குள்ள இருக்க பேரன் இப்பதான் கவனிக்கிறான். அந்த ரூமுக்குள்ளதான் அந்த டிராக்குலாவும் இருக்கு. இந்த பையன் வெளியே போகும்போது இந்த கதவை திறந்து விட்டுட்டு போனாலே என்னன்னு தெரியல, டிராக்குலாவும் உள்ளதான் இருக்குது. இதை பார்த்து அந்த பையனும் பயந்து போய் அப்படி இருக்கான். கேப்டனும் அந்த பையன்ட்ட இந்த கதவை தரேன்னு சொல்றாங்க. ஆனா இந்த பையன் பயத்துல அந்த கதவை திறக்க மாட்டான். அதே நேரம் கேப்டனும் ஹீரோவும் வேற ஆளும் அந்த கதவை உடைஞ்சிருக்க வழியா உள்ள பார்க்கும்போது அவங்கள இந்த டிராக்குலாவை பார்த்துடுறாங்க. ஆனா அவங்க உள்ள வர்றதுக்கு முன்னாடியே இந்த சின்ன பையனோட ரத்தத்தை குடிச்சு அந்த பையனும் அந்த ஆளை மாதிரி பாதிக்கப்படுறான். இந்த பாதிக்கப்பட்ட ஆளை கப்பலோட மேல் தளத்துல பாத்தீங்கன்னா இவங்க கட்டி வச்சிருக்காங்க. இரவு முடிஞ்சு பகலான உடனே அவருக்கு வந்து சுயநினைவு வருது. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பேசுறது எல்லாமே எனக்கு கேக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சூரியன் மெல்ல உதயமாகுது. அப்போ வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய உடம்பெல்லாம் எரியுதுன்னு சொல்றாரு. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இவரோட உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்கா தீ பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. டிராக்குலா கடிச்சதுனால பாதிக்கப்பட்ட இவரு சூரிய ஒளி பட்டதுமே இறந்து போயிடுறாரு. இந்த பொண்ணுக்கு ஏன் எதுவும் ஆகல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இவருடைய பிளட்டை வந்து ஹீரோ இடையில வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணி மாத்திட்டு இருந்தனால அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. இங்க நடந்ததையெல்லாம் பார்த்த அந்த கப்பல்ல இருக்க க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த கப்பல்ல என்னதான் நடக்குது அப்படின்னு தெரியாம தகிச்சு போயிருக்காங்க எல்லாரும். அவங்க எல்லாருடைய கண்ணிலையுமே மரண பயம் தெரிய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் இந்த டிராக்குலா எந்த கார்கோக்குள்ள இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த கார்கோ என்ற லிஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்து ஓனர் பேரே இல்லாத இருக்க ஒரு கார்கோவை பாக்குறாரு. அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க இதுலதான் அந்த டிராக்குலா இருக்கு அப்படின்றத. ஹீரோ கூட பாத்தீங்கன்னா அந்த டிராக்குலாவுக்கு உணவு வைக்கப்பட்டிருந்த பொண்ணும் வரா. அவன் என்ன சொல்றான்னா, என்ன நீங்க காப்பாத்தினாலதான் அந்த டிராக்குலா உணவுக்காக வெளியில வேட்டையாடுது, அதனால உங்களுக்கு உதவி செய்ய நானும் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கூட அவளும் போறான். அதே நேரம் இங்க இருட்டிடுது. இங்க மேல டெக்கில் ஒரு ஆள் கப்பலை பாதுகாத்துட்டு இருக்கும் போது இந்த கப்பல்ல வேலை செய்யற சமையல்காரர் பாத்தீங்கன்னா ரொம்பவே கடவுள் நம்பிக்கை உள்ளவர். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த கப்பல்ல இருக்கவங்களுடைய பாவங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம், அதனால இந்த கப்பலை விட்டு வெளியில போயிடணும் அப்படின்னு நினைச்சு அந்த கப்பலை பாதுகாத்துட்டு இருக்கவரை வந்து அடிச்சு போட்டுட்டு இவர் என்னன்னா லைஃப் போட்ல அந்த ஷிப்ல இருந்து தப்பிச்சு போறாரு. இங்க ஹீரோவும் அந்த பொண்ணுமா இங்க கார்கோவில் இருக்க எல்லா பெட்டிகளையும் பார்க்கும்போது கடைசியா அந்த டிராகன் சிம்பிள் போட்ட பெட்டிக்கிட்ட வராங்க. அந்த பெட்டி மற்ற பெட்டிகளை மாதிரி ஆணி வச்சு சீல் பண்ணாம தனியா ஒரு லாக் வச்சு சீல் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்குற இவங்களும் கண்டுபிடிச்சிடுறாங்க, இந்த டிராக்குலா இந்த பெட்டிக்குள்ளதான் பகல் நேரத்துல தூங்குது அப்படின்றத. அந்த பெட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு வாக்கிங் ஸ்டிக் இருக்கு. இவங்க போற நேரம் டிராக்குலா அதுக்குள்ள இல்ல, அதுல இருந்து வெளியில வேட்டைக்காக கிளம்பி இருக்கு டிராக்குலா. அங்கிருந்து அப்படி அந்த சீனை கட் பண்ணி இந்த லைஃப் போட்ல தப்பி போன அந்த சமையல்காரர் தான் காட்டுறாங்க. அவர் போற போட்டை சுத்தி பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு பறக்கிற சத்தம் மாதிரி கேக்குது. இவரும் பயத்துல கடவுள்கிட்ட பிரார்த்திக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் சொல்ற பிரார்த்தனைகளை எல்லாம் திருப்பி இவருக்கே சொல்லுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே நமக்கு காட்டுறாங்க, ரொம்பவே பலம் இழந்து இருந்த அந்த டிராக்குலா ஒவ்வொரு ஆளையா கொண்டு அவங்களோட ரத்தத்தை குடிச்சு இப்போ பறக்கிற அளவுக்கு சக்தி கிடைச்சிருக்கு. அதுக்கு இந்த டிராக்குலா தான் அங்க பறந்துட்டு இருந்து இவ்வளவு நேரமா அது அந்த லைஃப் போட்ல இருந்த அந்த சமையல்காரனையும் கொண்டுடுது. இங்க கீழே ஹீரோவும் அந்த பொண்ணும் இந்த கார்கோவை பார்த்துட்டு இருக்கும்போது ஷிப்ல யாரோ அபாயமணி அடிக்கிறத கேட்டு இவங்க மேல போய் பார்க்கும்போது லைஃப் போட்ல யாரோ தப்பிச்சு போயிருக்காங்க அப்படின்றது மட்டும்தான் தெரியுது. ஆனா அந்த லைஃப் போட்ல பார்க்கும்போது யாருமே இல்லை, அந்த லைஃப் போட் ஃபுல்லா பிளட்டாவே இருக்குது. இவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஷிப்ல இருந்து தப்பிச்சு போக பார்த்த யாரையோ அந்த டிராக்குலா கொண்டுடுச்சு அப்படின்றத. கடைசியாக தான் தெரியுது இவங்களுக்கு அது வந்து அந்த சமையல்காரர் அப்படின்றது. இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்றத பார்த்தீங்கன்னா கப்பலோட கேப்டன் காதுகளுக்கும் கொண்டு போறாங்க. கப்பல் கேப்டன் அந்த துணை கேப்டன் என்ன சொல்றாருன்னா, ஊஜாக் நீ ஒரு நல்ல கேப்டனா இருப்ப, நம்ம சக்சஸ்ஃபுல்லா லண்டனை போய் சேர்ந்துட்டோனா அப்படின்னு சொல்றாரு. கூடவே அந்த டிராக்குலாவால கடிபட்டு பாதிக்கப்பட்ட தன்னுடைய பேரனை பார்க்கும்போது அந்த பையன் வந்து பேச்சு மூச்சு இல்லாம இருக்கான், அந்த பையன் இறந்து போயிட்டான் போல இருக்கு. இது தெரியும் கப்பல்ல இருக்க எல்லாருமே சங்கடமா இருக்காங்க. அடுத்த நாள் காலையில இந்த பையனை வந்து அவங்க வழக்கப்படி கடல்ல தூக்கி போடுறதுக்காக சுத்தமான துணியில உடம்ப கிளீன் பண்ணி சுருட்டி வச்சிருக்காங்க. அதை பார்க்குற கேப்டனும் கடைசியா தன்னுடைய பேரனை பார்த்துக்கிறேன், அவனுக்கு உயிர் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு வந்து தன்னுடைய பேரன் இறந்து போனதை வந்து அக்செப்ட் பண்ண முடியல. அந்த பையனை வந்து கடைசியா ஒரு தடவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையனை மூடி வச்சிருக்க துணியை அவர் விலக்கி பார்க்கும்போது அந்த பையன் டக்குன்னு கண்ணு முடிக்கிறான். ஆனா கண்ணில் வந்து கருவிழியே இல்லை. அந்த பாதிக்கப்பட்ட முதல்ல ஒரு ஆள் இருந்தார்ல, அதே மாதிரி இந்த பையனும் இருக்கான். ஆனா துரதிர்ஷ்டவசமா இந்த பையன் வெயில்ல இருக்கனால
இந்த பையன் உடம்புலயும் தீ பிடிக்க ஆரம்பிக்குது. இந்த தீ பாத்தீங்கன்னா கேப்டனோட உடம்புலயுமே பத்துக்குது. இதை பாக்குற ஹீரோ உடனே அந்த பையனை கடல் தூக்கி போட்டுறாரு. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம ஹீரோவும் அந்த கப்பலோட துணை கேப்டன் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த டிராக்குலா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஆளா வச்சு கொண்டுட்டு இருக்கு. இந்த கப்பல்ல இருக்க நமக்கே இதே கதினா இந்த கப்பல் லண்டன்ல போச்சுன்னா, இந்த டிராக்ல லண்டன்ல போச்சுன்னா என்ன நடக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னும் ஒரே நாள்ல இந்த கப்பல் லண்டன்ல சேர்ந்துடும். இப்போ நமக்கு இருக்க ஒரே வழி இந்த டிராக்லாக்கு ஒரு டிராப்பை வச்சு அதை கொல்றதுக்காக முயற்சி பண்ண வேண்டியதுதான். இந்த டிராக்லா எங்க இருக்குன்னு நமக்கு தெரியல. ஆனா நம்ம டிராப் வைக்கிறதுக்காக இந்த கப்பல்ல இருக்க கார்கோல இருந்து வெளியில வர எல்லா வழியும் அடைச்சு ஒரே ஒரு வழியை மட்டும் வைக்கிறோம். அப்போ அந்த டிராக்ல அது வழியா தான் வெளியில வரும். வெளியில இருக்க நம்ம அதை கொன்னுடலாம். இல்லைன்னா இந்த கப்பலை நம்ம தண்ணியோட மூழ்கடிக்கணும். நம்ம எல்லாரும் லைஃப் போட்ல தப்பிச்சிடலாம். இந்த 2 ஆப்ஷன்ல தான் நம்ம இந்த டிராக்லா கொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்குற அந்த துணை கேப்டனும் முதல்ல இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. ஆனா கடைசியா இதுக்கு ஒத்துக்கிறாரு. இந்த க்ரூ அந்த டிராக்லாக்கான ட்ராப்பை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய வேலையில மும்முரமா இருக்காங்க. எல்லா வழிகளையுமே ஆணி வச்சு அடைக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இவங்க எடுத்த முடிவை கப்பலுடைய கேப்டன் கிட்ட சொல்ல போகும்போது அவர் இங்க நடந்த எல்லா நிகழ்வுகளையும் லாக்ல பதிவு பண்ணிட்டு இருப்பாரு. அவர் ஹீரோ கிட்ட சொல்றாரு, இந்த கப்பல்ல என்ன நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியணும், அதனால நான் ஏதோ பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை கேட்குற ஹீரோ என்ன சொல்றாருன்னா, கேப்டன் நம்ம கப்பலை விட்டுட்டு போக போறோம். இந்த கப்பலை தண்ணியில மூழ்கடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். இதுதான் இப்போ இருக்க ஒரே வழி. நம்மளுடைய துணை கேப்டன் ஊஜாக்கும் அதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே கேப்டன் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். ஏன்னா டிராக்குலா என்கிட்ட பேசினா, அவன் என்கிட்ட சொன்னா என்னுடைய பேரனை அவனால் திருப்பி கொண்டு வர முடியும் அப்படின்னு. அதுக்காக நான் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் இந்த கப்பலை லண்டனை கொண்டு சேர்த்துக்கணும். இதுதான் அந்த டிராக்குலா என்கிட்ட கேட்ட ஒரே விஷயம் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோவும் கேப்டன்ட்ட, இல்லை கேப்டன் இது நடக்காத விஷயம் உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே கேப்டன் ஹீரோவே கொல்ல துணிகிறாரு. அப்போ பார்த்து அங்க அந்த பொண்ணு வரா. அவன் என்ன சொல்றானா, கேப்டன் அவன் சொல்றத நீங்க நம்பாதீங்க, நான் என் வாழ்க்கையில் நடந்ததை வச்சு சொல்றேன். அவன் அந்த மாதிரி சொல்லியிருந்தானா, அவன் எதுக்காக உங்க பேரனை யூஸ் பண்ணுவானா, அவன் என்ன யூஸ் பண்ண மாதிரி அவனுடைய பசியை தீக்கிறதுக்காக ஃப்ரெஷ்ஷான பிளட்டுக்காக யூஸ் பண்ணுவான். எனக்கு நடந்த மாதிரியான கொடுமைகள் தான் உங்க பேரனுக்கு நடக்கும். அது நடக்காம இருக்கணும்னா இந்த கப்பலை மூழ்கடிக்க நீங்க சம்மதிக்கணும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்குற அந்த கேப்டனும் கப்பலை மூழ்கடிக்க சம்மதிக்கிறாரு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த கப்பல்லே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நீங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை கேப்டன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, என் பேரனுக்காக தான் இவ்வளவு நாள் நான் இருந்தேன். இனிமே நான் யாருக்காக இருக்கணும்? என்னுடைய கடைசி நேரத்தையும் இந்த கப்பல்ல செலவிட நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க எல்லாரும் பிளான் பண்ண மாதிரியே அவங்க அந்த ட்ராப்பை செட் பண்ணிடுறாங்க. அந்த கப்பல்ல இருந்து இங்கிலாந்து சில மைல்கள் தூரத்துல தான் இருக்கு. அது கப்பல்ல இருக்கவங்களுக்கே தெரியுது நல்லா. இப்பதான் அவங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா, அந்த கப்பலை சுத்தி பனிமூட்டமா இருக்கு. அந்த கப்பல்ல இருக்கவங்களே பக்கத்துல இருக்கவங்கள தெரியாத அளவுக்கான பனிமூட்டம். இப்பதான் நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட சொல்றான், நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ கீழே போய் எங்கேயாவது பத்திரமாயிரு அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன சொல்றான்னா, நானும் அந்த டிராக்லாவும் கனெக்டட் தான். நான் எங்க இருந்தாலும் அவன் என்ன கண்டுபிடிச்சிருவான். நான் இங்க இருக்கனால அவன் கண்டிப்பா என்ன தேடி வருவான். அவனுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா என் மேலதான் இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றான். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த டிராக்குலா அங்க வந்துடுது. அதோடைய சத்தம் கேட்ட உடனே ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட கேட்குறான், என்ன சத்தம் அப்படின்னு கேட்ட உடனே அந்த பொண்ணும் டிராக்லாவும் கனெக்டடா இருக்கனால அவன் என்ன சொல்றான்னா, அவனுக்கு நம்மளுடைய திட்டங்கள் எல்லாம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றான். இப்போதான் அவங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இவ்வளவு நாள் பலமே இல்லாம இருந்த டிராக்லா எல்லாரையும் பொண்ணு அவங்க ரத்தத்தை குடிச்சு தன்னுடைய பலத்தை பெருசாக்கி இப்ப பறக்கிற அளவுக்கு சக்தி வந்திருக்கு. இந்த டிராக்குலாவில பறக்க முடியும் அப்படின்றதே இப்பதான் இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது. இவங்க பிளான் பண்ணது ஒண்ணு, ஆனா இவங்களுக்கு நடந்தது இனி ஒன்னா இருக்கு. இந்த டிராக்லாவும் அப்படியே பறந்துகிட்டே ஒவ்வொரு ஆளா வேட்டையாட ஆரம்பிக்குது. அந்த டிராக்லாவோட அட்டாக்ல மேல இருந்த நம்மளோட துணை கேப்டன் கீழே விழுந்து அவருடைய கப்பலுடைய கார்கோ இருக்க செக்ஷனுக்கு விழுறாரு. விழுறதுல பாத்தீங்கன்னா அவரோட கால் எலும்பு உடைஞ்சிருது. இருந்தாலும் அவர் ஹீரோ கிட்ட என்ன சொல்றாருன்னா, லைஃப் போட்டை ரெடி பண்ணுங்க, கப்பலை மூழ்கடிக்கிற வேலையை நான் பாக்குறேன் அப்படின்னு தான் சொல்றாரு. அதே நேரம் இங்க வானிலையும் ரொம்ப மோசம் ஆயிடுது. பயங்கரமான புயல், கப்பலும் கடல்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா தத்தளிக்குது. ஆனா இந்த துணை கேப்டன் ஊஜாக் தன்னுடைய வேலையில குறியா இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா, மனசை கல்லாக்கிட்டு அந்த கப்பலை உடைக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க பிளான் தான் டிராக்லாக்கு முதல்ல தெரியுமே. அதனால அது என்ன பண்ணுதுன்னா, முதல்ல ஊஜாக்க கொண்டுடுது. இங்க ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட லைஃப் போட்டை ரெடி பண்ண சொல்லிட்டு கீழே இருந்து ஊஜாக்கையும் கேப்டனையும் கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு கீழே வரும்போது இங்க ஊஜாக் இறந்து போய் கிடக்கிறத பாக்குறாரு. கப்பலோட கேப்டனும் கப்பல் புயல்ல மாட்டிக்கிட்டு தத்தளிக்கிறனால
மேல டெக்ல வந்து கப்பலை ஸ்டடி பண்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அவரு ஒரு வழியா இந்த கப்பலை ஸ்டடி பண்ணி முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா அந்த டிராக்குலா வந்து கப்பலோட கேப்டனையும் கொண்டுடுது. இந்த டிராக்குலா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளை கொல்லும் போதும் இந்த டிராக்குலோட உருவம் பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே வருது. இந்த கப்பலோட கேப்டன் இறக்கும் போது நம்ம ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. கிளெமென்ஸ், எல்லாருமே தெரியணும் நான் இந்த லாக்ல எழுதுனது உண்மைதான் அப்படின்றது. இப்படி ஒரு விஷயம் நம்ம ஷிப்ல நடந்துட்டது எல்லாருக்கும் தெரிய வரணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த கப்பல்ல இப்போ உயிரோட இருக்கிறது வேற 2 பேர் தான். ஒன்னு நம்மளோட ஹீரோவும், இனி ஒன்னு அந்த பொண்ணும் தான். இப்போ அந்த டிராக்குலா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தேடி வருது. நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, நீ வந்து உன்னை பார்த்து எல்லாரும் பயப்படணும்னு நினைக்கிற, ஆனா நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த டிராக்குலாவை எதிர்த்து நிக்கிறான். அந்த டிராக்குலா ஹீரோவை கொல்ல போற நேரம் பார்த்து அந்த பொண்ணு வந்து துப்பாக்கியால அந்த டிராக்குலாவை சுட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்திடுறான். இந்த டிராக்குலாவும் ஹீரோவை விட்டுட்டு அந்த பொண்ணை பிடிச்சு வச்சுக்குது. உடனே ஹீரோ என்ன பண்றான்னா, கீழே இருக்கிற ஒரு கோடாரியை எடுத்து அந்த டிராக்குலாவை வெட்டிடுறான். அந்த டிராக்குலாவுக்கு பாத்தீங்கன்னா மனுஷனா மாதிரியே ரத்தமும் வருது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த டிராக்குலாவுக்கு மரணம் உண்டு அப்படின்றதுதான். ஹீரோயினை விடுற அந்த டிராக்குலா நம்ம ஹீரோவை பிடிச்சு கொல்ல ட்ரை பண்ணும்போது ஹீரோயின் அந்த கப்பல்ல ஒரு பெரிய தடியை கட்டி இருக்க ஒரு கயரை அறுத்து விட்டு அந்த தடியை வந்து டிராக்குலா மேல விழ வைக்கிறா. அதுல வந்து அந்த டிராக்குலா கப்பல்லையே சிக்கிக்குது. இந்த ஹீரோவும் அந்த பொண்ணும் அப்படி நேரம் கடல்ல குதிச்சிடுறாங்க அந்த ஷிப்ல இருந்து. ஆனா துரதிருஷ்டவசமா பாத்தீங்கன்னா கடல்ல அதிகமான புயல் அடிச்சதுனால இந்த கப்பல் உடைஞ்சிருந்தாலும் கரையில வந்து ஒதுங்கிடுது. கரையில வந்து மோதின அந்த அதிர்வுல டிராக்குலா அந்த தடியை தள்ளின உடனே அந்த தடி விலகிடுது. டிராக்குலாவும் அந்த தடியிலிருந்து விடுபட்டு கரையில இறங்கிடுது. இப்படி கரை ஒதுங்கின இந்த கப்பலை தான் லண்டன்ல கடலோர காவல்படையில் இருக்கவங்க பார்த்துருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் கப்பல்ல இருந்து உடஞ்சி விழுந்த சில மரத்துண்டுகள்ல பிடிச்சிட்டு இன்னும் கடல்லே தான் இருப்பாங்க. இந்த பொண்ணு ஹீரோவை காப்பாற்றுற முயற்சி பண்ண போது அந்த டிராக்குலா கிட்ட சிக்கி அந்த டிராக்குலா கிட்ட இந்த கடி வாங்கியிருப்பா. அதனால இப்போ அந்த பொண்ணு மறுபடியுமே பாதிக்கப்பட்டிருக்கா. அவளுடைய கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் மாற ஆரம்பிக்குது. இவளும் அதை வந்து அந்த ஹீரோ கிட்ட சொல்றா. சொல்லிட்டு ஹீரோவை விட்டு கொஞ்சம் விலகியே போறா. இருள் நீங்கி சூரியன் உதயமாக ஆரம்பிக்குது. இதுல பாதிக்கப்பட்டதுனால அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எரிஞ்சு அவளும் சாம்பலா போறா. அங்கே இருந்த சீன் அப்படி கட் பண்ணி லண்டன்ல சிட்டிக்குள்ள தான் காட்டுறாங்க. ஒரு பையன் பேப்பரை வித்துக்கிட்டு இருக்கான். அதுல என்ன போட்டிருக்குன்னா, ஒரு மர்மமான கப்பல் லண்டன்ல கரை ஒதுங்கி இருக்கு, யாருமே உயிரோட இல்லை அப்படின்னு சொல்லி. இப்போதான் நம்ம ஹீரோவையும் காட்டுறாங்க. இவர் ஒரு நைட் கிளப்ல உட்காந்துருக்காரு. அங்க உட்காந்து பழைய நினைவுகளை வந்து படமா வரைச்சிக்கிட்டு இருக்காரு. அவருடைய ஆழ் மனசுல இங்கெங்கயோ அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்க அந்த டிராக்குலாவை கண்டுபிடிச்சு கொல்லணும் அப்படின்ற எண்ணம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இவர் இருக்க அதே இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கப்பல்ல தட்டும வர சவுண்டு மாதிரியான ஒரு சத்தம் கேக்குது. இவரும் சுத்தியும் முத்தியும் திரும்பி பார்க்கும்போது இவங்க அந்த டிராக்குலா இருந்த பெட்டிக்குள்ள இருந்த வாக்கிங் ஸ்டிக்கை பார்த்துருப்பாங்கல்ல, அந்த வாக்கிங் ஸ்டிக்கோட ஒரு உருவம் ஹீரோக்கு பின்னாடி உட்காந்துருக்கு. அந்த உருவம் வேற யாரும் இல்லை, டிராக்குலா தான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3/4 பாகம் மனுஷன் உருவத்துக்கு வந்துடுச்சு. அது நம்ம ஹீரோ டிராக்குலாவை தேடிக்கிட்டு இருந்தாலும் இந்த டிராக்குலா நம்ம ஹீரோவுக்கே தெரியாம ஹீரோவை பின்தொடருது. அந்த டிராக்குலா அந்த இடத்துல இருந்து போகும்போது மெதுவா ஹீரோவோட கழுத்துல லைட்டா ஒரு கீரலை போட்டுட்டு போகுது. இதை உணர்ற ஹீரோவும் பதறி போய் அங்கேயும் இங்கேயும் பார்க்கும்போது யாருமே அங்க இல்லை. ஆனா ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாரு டிராக்குலா இங்கதான் இருக்கு அப்படின்றத. ஹீரோவும் அங்கே இருந்து ஆவேசமா இந்த டிராக்குலாவை கொண்டு நரகத்துக்கு அனுப்ப வேண்டியதான் என்னுடைய முதல் வேலை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க.